தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தனுசு ராசியில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பிறப்பின் சூட்சமம் அப்படின்னா அது இதுதான் அப்படின்னா என்ன சொல்லுங்க? தயவு செஞ்சு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் பாசமாக ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப நல்லவர்களாக எப்பயுமே இருக்கிறத விட வல்லவர்களாகவும் இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்? அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலி இவங்கனால அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குமே ஒழிஞ்சு இவங்கனால பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இங்கே வராது. பெண்கள் மூல நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கெட்டவங்கம்பாங்க. இதில் ஆணி மூலத்தில் இருக்கிறவங்க அரசாலும் சொல்கிறது அது எப்படி இங்கே கெட்டதுன்னு நீங்கள் சொல்லலாம். தனுசுனாலே நாணயம், அதே மாதிரி தனுசுனாலே சேமிப்பு. யாருக்கு சேமிப்பு? இவரை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சேமிப்பு. இதே இவங்க தொழில் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் சாரி. எந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்குங்கிறது தான் முக்கியமான உண்மை. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோட தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கும் நிறைய விதமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உலகமெங்கும் வாழும் நமது ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்காகவும் முக்கியமாக ஒவ்வொரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது கடந்த 8 ராசிகளையுமே பார்த்துட்டோம். இன்றைக்கி 9வது ராசியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தனுசு 9 அப்படின்னும் போது தனுசுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பிறப்பின் சூட்சமம் அப்படின்னா அது இதுதான் அப்படின்னா என்ன சொல்லலாம்? தயவு செஞ்சு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் பாசமாக ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப நல்லவர்களாக எப்பயுமே இருக்கிறத விட வல்லவர்களாகவும் இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்? அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலி ஆனால் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த பழிபாவத்துக்கு நிறைய ஆளாவாங்க. எக்ஸாம்பிள் நல்லா பாருங்களேன், ஆணி மூலத்தில் இருக்கிற பையன் அரசாளுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் மூல நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கெட்டவங்கம்பாங்க. இதில் ஆணி மூலத்தில் இருக்கிறவங்க அரசாளுன்னு சொல்கிறது அது எப்படி இங்கே கெட்டதுன்னு நீங்கள் சொல்லலாம். இதுவும் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து தான். எத்தனையோ ஆணி மாதத்தில் பிறந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள், மூல நட்சத்திரத்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பையனே கிடைக்காது. கடைசி அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு போவாங்க. இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிறப்பின் சூட்சமம்னு சொன்னால் ரொம்ப நல்லவர்கள். ரொம்ப நல்லவர்கள்னா எக்ஸாம்பிள், அவங்கள நம்பி நீங்கள் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீப் டைவிங்னு சொல்லுவோம். அப்படின்னா அதில் நல்ல ஒரு திறமையாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும், நிர்வாகத்தை. ஆனால் இதில் என்னென்னா அதுலேயே பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பெண்கள் தனுசில் இருந்தாங்கன்னா கரெக்டாக பேசுவாங்க. அது ஏன் அந்த காலங்களில் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, முன்னாடி காலங்களெல்லாம் எப்படின்னா மாமியார் சொன்னால் ஓகே, மாமனார் சொன்னால் ஓகே அப்படின்னு இருக்கும்போது இவங்க எல்லாத்தையுமே கருத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததே ஒழிஞ்சு. பட் ஜென்ரலாகவே அவங்க காலபுருஷ தத்துவத்தின் 9க்கும் 12க்கும் உரிய இதில் வரும்போது குருவோட அமைப்பில் இந்த 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இவங்கனால அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குமே ஒழிஞ்சு இவங்கனால பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இங்கே வராது. ஆனால் தே கேன் பி எ கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ இவங்க என்ன நீங்கள் ஓவராலாக புரிஞ்சுக்கணும், இவங்களால பிரத்தியாருக்கு உதவிகள் உண்டு. ஆனால் பிரத்தியார்னா யார்? மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்கள ஒரு ஏளன பேச்சு பேசுகிறது, பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்கிறது, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப நல்லவர்கள். அவரை நம்பி நீங்கள் எவ்வளோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள நம்பி நீங்கள் என்ன விஷயமும் செய்யலாம். அந்த பொது பலனாக இருக்கும்போது இந்த பலன். பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது சில மாற்றங்களுக்கு உட்பட்டது. பட் பொதுவான விதிகள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறனால தனுசுனாலே நாணயம், அதே மாதிரி தனுசுனாலே சேமிப்பு. யாருக்கு சேமிப்பு? இவரை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சேமிப்பு. இதே இவங்க தொழில் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் சாரி, அவங்களுக்கு ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க பண்ணுமே ஒழிஞ்சு தே கேன் பி எ கிரேட் மேனேஜர். பட் ஆண்டர்ப்ரனர் இந்த ஓனர்ஷிப்லலாம் வரும்போது இவ்வளோ நல்லவர்களுக்கு ஆகாது இல்லைங்களா? ஸோ இதுதான் ஃபேக்ட்.
ஆனா இவங்களுக்கு இந்த விஷயத்துல கவனம் கட்டாயம் தேவை. தனுஷனா இதுலலாம் வந்து கவனமா இருங்க அப்படின்னு நம்மளோட நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா? தனம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சேமிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க. அப்படின்னா இப்போ அப்படின்னா என்ன மீனிங்? இவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா ஈட்டிங் ஹேபிட், ஸ்லீப்பிங் ஹேபிட். எனக்கெல்லாம் என்னங்க, எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுமாங்க. பட் தே வில் பி வெரி 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 குட். என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாதவங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன ஹம்புளாக என்ன சொல்லுவோம், பணிவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எத்தனையோ தெரியாதவங்கெல்லாம் போயின்னு இருக்க காலங்களில் தயவு செய்து உங்களை தாழ்வு மனப்பான்மையை விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே எந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்குங்கிறது தான் சத்தியமான உண்மை. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னா அது எந்த தெய்வம்? அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டாக சொல்லணும்னா, அதாவது ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில், ஆக்சுவலாக உங்களுக்கு தனுசுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட அதிபதி வந்து குரு தான். அப்போ நல்ல நிலையில் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்பெல்லாம் தோணுதோ உங்கள் வீட்டில் பூஜைகள் பண்ணுறது, அதே மாதிரி சிவாலயங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் சரி, அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கும் சரி நிறைய வழிபாடுகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இன்னும் வந்து நிறைய நல்லது நடக்கும். ஒருவேளை இதே அமைப்பில் தனுசில் இருக்கிறவங்களுக்கு அந்த அதாவது அவரோட லக்னாதிபதினு சொல்லலாம், ராசியாதிபதினு சொல்லலாம். இது வந்து நம்ம சொல்கிறது வந்து இந்த தனுசுக்குன்னு உள்ளது சொல்கிறோம். அவர் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய அமைப்பில் கெட்டு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு நகையே சேராது, பணமே சேராது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அன்பர்களே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யானை வழிபாடு. என்னடா சம்மந்தம் இல்லாமல் யானைன்னு சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. யானை தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானோட தட் இஸ் லைக் வாகனம். அப்போ யானைக்கு போய் நீங்கள் உணவுகள் கொடுக்குறதும், அதே மாதிரி அதுக்கு பிடிச்ச உணவு நீங்கள் போனால் வாழைப்பழம் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, சில யானை வந்து சில விஷயங்கள் கூட விரும்பி சாப்பிடும், அதை நீங்கள் கொடுத்துட்டு வர்றதும். அதே மாதிரி லட்டு, என்னடா லட்டு போய் சொல்கிறாங்களே நினைக்கக்கூடாது. ஆக்சுவலி நல்லா பார்த்தீங்கன்னா தனுஷோட அமைப்பில் இருக்கிறவங்க, குருவோட அமைப்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஆஜானுபாவாக இருப்பாங்க. ஆஜானுபவம்னா அப்படி தான் பேசுவாங்க, சரிங்களா? அப்போது அந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பகவானுக்குள்ள உணவுல பார்த்திங்கன்னா ஸ்வீட் மெயின். அது அவர் மன்னவன் பொன்னவன் சொல்கிறவர், பொன்னிறத்தை உள்ளவர். அப்போனா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தானங்கள் வியாழக்கிழமைகளில் லட்டு கொடுத்துட்டு வர்றதோ, ஈவன் நீங்கள் அதை சொல்லவே வேணாம், பரிகாரம்னு சொல்லாமல் சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது பொருளாதார ரீதியான இதெல்லாம் எளிமையான தாந்திரிக விஷயங்கள். அப்போ நீங்கள் செய்யும் பொழுது மாற்றங்கள் வரும். பட் இருந்தாலும் உறுதியாக சொல்லணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகமே பேசுங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. தனுசு ராசியில பிறந்தவங்களுடைய சூட்சம ரகசியம் இதுதான். அவங்க இந்த பர்பஸ்க்காக இதனால தான் வந்து அவங்க தனுசுல பிறந்திருப்பாங்கன்னு கொள்ளு சார். அப்படின்னா கிவர்ஸ். அதாவது இவங்க அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் நல்லா பாருங்கள், இவங்க பேக்காக இருப்பாங்க. அவங்க வந்து எப்பயுமே லூசர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், கிவர்ஸ். கிவர்ஸ்னால் கொடுப்பவர்கள், பிடுங்குறவங்க இல்லை. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். சில ராசி நான் பேர் சொல்லக்கூடாது, அவங்க சொன்னால் ஹர்ட் ஆவாங்க. அப்படிங்கும்போது சில சுக்கிரன் அமைப்பில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. அவங்க இந்த வாழ்க்கையை வாழுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கையில் கட்டணம் வாங்கியாவது வாழ்ந்துருவாங்க. பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் எப்படின்னா சேர்த்து சேர்த்து வச்சு சில பேர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஓடா தேய்கிறாங்க, குடும்பத்துக்காக தேய்கிறாங்க, அப்படியே ஓடிண்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு தான் தனுசுக்கு உள்ளதுங்க. இவங்க செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா தென்திட்டை போங்க. தென்திட்டை போக 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 மிகப்பெரிய மாற்றம் வரும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் நம்ம ராஜராஜ சோழன் ஐயா பர்பஸாகவே நீங்கள் நம்ம ஆலங்குளம்னு ஒரு பக்கம் இருந்தாலும், ஆலங்குடி ஒரு பக்கம் இருந்தாலும், அதே மாதிரி அங்கே ஆலங்குடி போகிறத விட நீங்கள் தென்திட்டை போகும்போது அங்கே பெரிய மாற்றங்கள் வரும். சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் அந்த சிவபெருமானுக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்புகள் வரும்போது சும்மா குடுகுடுன்னு போயிட்டு குடுகுடுன்னு வரக்கூடாது. அங்கே போகும்போது சிவபெருமானை போய் பார்க்கும்போது வெறும் கையாக போகாமல் நல்ல பசுஞ்சாணி திருநீர் வாங்கி அந்த மாதிரி வாங்கணும். இந்த ஃப்ராக்ரன்ஸாக இருக்கிற திருநீர்லாம் வாங்கி கொடுக்குறது திருநீரே அல்ல. அப்படிங்கும்போது அந்த மாதிரி திருநீர் வாங்கி கொடுக்குறதும், அங்கே அம்பாளுக்கு போகும்போது வெறுங்கையாக போகாமல் குங்குமம் வாங்கி கொடுக்குறதும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ராஜகுருவாக பட்டம் கொடுத்தது யாருன்னா சிவபெருமான். அப்போ மனசார அங்கே போகும்போது மஞ்சப்பட்டு, வசதியாக இருக்கவங்க மஞ்சப்பட்டு, இல்லை எனக்கு வசதி கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஒரு நார்மலாக மஞ்சள் கலர் துணி எடுத்து ராஜகுருக்கு சாத்திட்டு வர்றதும், அங்கே போய் இந்த கோயிலில் போய் ரொம்ப நேரம் இருந்துட்டு வரும்போதே நிறைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். தனுசு ராசி செய்ய வேண்டிய வாழ்நாள் பரிகாரம் அப்படின்னா அது என்னவா? வாழ்நாள் பரிகாரம்னு அடியேனோட இதுபடி நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ தயவு செஞ்சு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இடம் எங்கே நான் போக சொல்லுவேன்னா,
உங்களுக்காகவும் தயவு செஞ்சு கொஞ்சம் வாழுங்க. நீங்கள் போக வேண்டிய கோயில் கஞ்சனூர். அதே மாதிரி நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரங்கநாதர், திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் சந்நிதி. அங்கே நீங்கள் போகவே நிறைய விஷயங்கள், அதாவது எப்பயுமே பொதுநலவாதி அது வந்து எப்பயுமே வந்து உங்களை நல்லவன் அப்படின்னு சொல்கிறதுனால யாரும் பட்டம் கொடுக்க போகிறதில்ல. இது நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நான் திருப்பியும் சொல்கிறேன், ஐ மீன் இட், சரிங்களா? அப்படிங்கும்போது அதனால நமக்கு யாரும் எது கொடுக்க போகிறதில்ல. அப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது, அதுவும் குறிப்பாக வாய்ப்புகள் ஏற்படுறவங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய ராசியாதிபதியாக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை தனுசு லக்னமாக கூட இருக்கலாம். அப்போ இருக்கும்போது அவங்க நல்ல நிலையில் குரு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அது சரியில்லாத நிலையில் உங்கள் லக்னாதிபதியோ ராசியாதிபதியான குரு பகவான் சரியில்லை அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் வாழ ஆரம்பிங்க எனது அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே. கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க, மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே.